அஸ்ரஃப் அலி பரமக்குடி, அக்கீகா கொடுப்பதற்கான ஆடுகள் எந்த வயதுடையதாக இருக்க வேண்டும்? இஸ்லாத்தில் அக்கீகா என்று ஒரு வணக்கம் இருக்கிறது. அக்கீகா என்றால் என்னென்னு கேட்டால், ஒருத்தனுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் 2 ஆடுகளை அறுத்து அவன் ஏழைகளுக்கு சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கணும். சமைச்சு கூட கொடுக்கலாம், விருந்தாக கூட கொடுக்கலாம். பெண் குழந்தை பிறந்தால் 1 ஆடை கொடுக்கணும் என்று இருக்கிறது. இந்த ஆடுக்கு வயசு எத்தனையில் இருக்கணும்னு கேட்குறாரு. ஆடு கொடுக்குறதுக்கு எத்தனை வயசு ஆடாக இருக்கணும்னு. குர்பானியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வயசு சொல்லப்பட்டிருக்கிறது. குர்பானி பிராணி கொடுக்குறதா இருந்தால் அதுக்கு இன்னும் வயசு இருக்கணும்னு அதுக்கு ஒரு கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கீகாவுக்கு அப்படி வயசு சொல்லப்படலை. அக்கீகாவை கொடுக்கக்கூடிய ஒரு ஆடு இந்த வயசு உடையதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. அப்படி இல்லாட்டாலும் நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால், அந்த குர்பானிக்கு சொல்லியிருக்கிற அந்த ஒன்றையே நம்ம ஒரு அளவுகோலாக எடுத்துக்கொள்வது ஒரு பேணுதலானது. குர்பானி அது ஒரு வணக்கம் தானே. அந்த வணக்கத்துக்கு சொன்னதே நான் அக்கீகாவுக்கும் சின்ன சின்ன குட்டிகளை போட்டு அறுத்துறாமல் ஓரளவுக்கு பருவம் அடைஞ்ச மாதிரியான பருவம் அடைகிறது தான் கணக்கு. ஆடு மாடு எதுவாக இருந்தாலும் பருவம் அடைஞ்சிச்சின்னு சொன்னால் அது குர்பானி கொடுக்குறது தகுதியானதாயிரும். பருவம் அடைதல் என்பது வெள்ளாட்டுக்கு, செம்மறியாட்டுக்கு, மாட்டுக்கு, ஒட்டகத்துக்கெல்லாம் ஒவ்வொரு வயசு வித்தியாசம் இருக்கும். சிலது 6 மாதத்தில் பருவம் அடையும், சில பிராணிகள் 1 வருஷத்தில், சில பிராணிகள் 2 வருஷத்தில் அப்படின்னு வகை வகையானது இருக்குல்ல. ஆடு மாடு ஒட்டகம் இதில் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு வயசில் பருவம் அடையும். அந்த பருவம் அடைதல் என்பது தான் குர்பானிக்குரிய மொத்த ஒரு அளவுகோல். அப்போ வெள்ளாடு எத்தனையில் பருவம் அடையுமோ அத்தனையில் அது குர்பானி கொடுங்க. செம்மறியாடு எத்தனை வயசில் பருவம் அடையுமோ அப்போ அதை குர்பானி கொடுங்க. அதே மாதிரி மாடு எத்தனை வயசில் பருவம் அடையுமோ அப்போ குர்பானி கொடுங்கண்டு அந்த பருவம் அடைதல் என்பது தான் அதுக்கு நமக்கு ஒரு அளவுகோலாக இருக்கிறது. ஆடை பொறுத்த வரைக்கும் உதாரணமாக ஒரு 2 வருஷம் பூர்த்தி ஆகணுங்கிறாங்க. ஏன் 2 வருஷங்கிறாங்கன்னா, 2 வருஷத்துல தான் அது வெள்ளாடுகள்லாம் பருவ வயசு அடையும். அதே மாதிரி 1 வருஷமாவது பூர்த்தியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறது. இதில் நமக்கு குர்பானிக்கு நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு அது ஆதாரம் கிடையாது. அக்கீகாவுக்கு தேடி பார்த்தோம் என்று சொன்னால் இத்தனை வயசுடைய ஆட்டை அருங்கன்னு சொல்லி ரசூல்லா சொன்னதாக ஒரு செய்தியுமே இல்லை. அதே நேரத்தில் குர்பானிக்கு சொல்லும்போது கூட ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் 1 வருஷத்தினுடைய ஆட்டை அருங்க, அதுக்கு முடியலை என்று சொன்னால் ஒரு 6 மாதத்தை இதை கூட நீங்கள் அறுத்துக்கிறங்க அப்படின்றா. ததுபகு இல்லா முசின்னத்தன், ஓராண்டு நிறைவடைந்ததை தவிர வேறு எதையும் அறுக்காதீங்க. இல்லா யசுர் அலைக்கும், உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலே தவிர. கஷ்டமாக இருந்தால் இப்போ ததுபகு ஜதாத்து மினல்லானி, இந்த வெள்ளாட்டில் இருந்து செம்மறி ஆட்டில் இருந்து என்ன செய்யுங்க, நீங்கள் ஒரு 6 மாத குட்டியை கூட அறுத்துக்கிறங்க அப்படின்லாம் ரசூல்லா சொல்லியிருக்கிறதுனால பருவம் அடைஞ்சதை தான் நம்ம என்ன செய்யணும், குர்பானி கொடுக்கணும். பருவம் அடைந்ததை குர்பானி கொடுக்குற மாதிரி தான் அக்கீகா கொடுக்கும் பொழுதும் சின்ன சின்ன குட்டி இருக்கும்ல, அதையெல்லாம் போட்டு குர்பானி தேவைக்கு இருக்கலாம். உணவுக்கு நீங்கள் அறுத்தா குட்டி அறுத்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு இபாதத்தாக சொல்லப்பட்டிருக்கும் பொழுது குர்பானிக்கு ஒரு வயசு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதையே ஒரு முன்னுதாரணமாக வைத்து அக்கீகாவுக்கும் எடுப்பது தான் சரியான முடிவு. பருவம் அடைந்த ஒரு பிராணிகள் ஆடுகளை நீங்கள் செய்ய குர்பானி கொடுங்க.